ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் ஆஃப் ஹீட். We know that heat is a form of energy. The unit of energy in SI system is joule. So, heat is also measured in joule. It is expressed by the simple J. The most commonly used unit of heat is calorie. அதாவது heat அப்படிங்கிறது form of energy தான். இந்த எனர்ஜியை வந்து மெஷர் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகேவா? ஸோ ஹீட் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தானே, அதோட யூனிட் என்ன அப்படின்னா ஜூல் தான். ஸோ இதை என்ன சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜே. ஜூல் ஹீட் எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். அதை வந்து ஜே அப்படிங்கிற சிம்பிளில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இந்த மோஸ்ட் காமனாக, அதாவது ஹீட்டுக்கு வந்து காமனாக பயன்படுத்தக்கூடிய யூனிட் என்னன்னா கலோரி. அது என்ன கலோரி அப்படின்னா, 1 கலோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1 கலோரி இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 கிராம் ஆஃப் வாட்டர் த்ரூ 1 டிகிரி செல்சியஸ். அதாவது 1 கலோரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1 கிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் அதனுடைய டெம்பரேச்சர் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து 1 கலோரி அப்படின்றது. ஓகேவா? இதே ஜூலில் சொல்லணும் அப்படின்னா 1 கலோரி அப்படிங்கிறது 4.186 ஜூல். அடுத்து இந்த டூ யூ நோல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The amount of energy in food item is measured by the unit kilocalorie. 1 kilocalorie equal to 4200 ஜூல். இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருந்து நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடியதும் ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான். அதாவது கெமிக்கல் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஃபுட்டில் இருந்து நம்ம உடலுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜி. அதை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா கிலோ கலோரியில் தான் சொல்கிறாங்க. அது யூனிட் வந்து கிலோ கலோரி. நெக்ஸ்ட்டு ஹீட் கெப்பாசிட்டி, அந்த ஹீட்டிங் பார்க்குறோம். இதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி என்னன்னு பாருங்கள். அதாவது ரெண்டு வெசல்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு வெசல்ஸில் கொஞ்சம் வாட்ரு, இன்னொரு வெசலில் ஆயில் எடுத்துக்கிறோம். செப்பரேட்டாக தனித்தனியாக ரெண்டையும் ஹீட் பண்ணுறப்ப வாட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை ரீச் ஆகிறதுக்கு அதிகமான ஹீட் எனர்ஜி தேவைப்படும் வாட்டருக்கு. ஆனால் ஆயிலுக்கு வந்து கம்மியான ஹீட் எனர்ஜி தான் தேவைப்படும். இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க. அது எதை பொறுத்தது அப்படின்னா ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது இன் ஜென்ரல் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கெயின் ஆர் லாஸ் பை எ சப்ஸ்டன்ஸ் இஸ் டிட்டர்மைன்டு பை 3 ஃபேக்டர்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணுது அல்லது லாஸ் பண்ணுது அப்படிங்கிறது 3 விஷயங்களை பொறுத்தது. அது என்னென்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதாவது பொருளோட நிறை. அடுத்தது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அதாவது பொருளோட அந்த வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்ச். முக்கியமாக ஒரு பொருளுக்கு வந்து ஹீட் எனர்ஜி, அதாவது டெம்பரேச்சர்னால ஒரு சப்ஸ்டன்ஸில் என்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறத பொறுத்தது. அடுத்து நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ், அந்த பொருளினுடைய தன்மையை பொறுத்தது. இந்த 3 விஷயங்களை பொறுத்து தான் வந்து அதை எடுத்துக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸர் ரிக்வயர் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி டு ரீச் ஏ பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போ அந்த வாட்டர் வந்து அதிக ஹீட் எனர்ஜி எடுத்துக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோம்ல. அது மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸும், ஒவ்வொரு பொருட்களுமே வந்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை ரீச் ஆகிறதுக்கு அதுக்கு வந்து அது எடுத்துக்கக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி வந்து வேரி ஆகும். திஸ் நேச்சர் இஸ் நவுன் அஸ் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். அதுதான் வந்து அந்த பொருளோட ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட் கெப்பாசிட்டி இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required by a substance to rise its temperature by 1 degree Celsius or 1 Kelvin. ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் ரைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது. அதை வந்து சிம்பிள் சியில் வந்து நம்ம டெனோட் பண்ணுறோம். இப்போ ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிற ஃபார்முலாவில் சொல்லணும் அப்படின்னா ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்வயர்டு, அதை வந்து Q அப்படின்னு சொல்லி நம்ம சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டிவைடட் பை ரைஸ் இன் டெம்பரேச்சர், அதை வந்து டெல்டா T அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ C இஸ் ஈக்குவல் டு Q டிவைடட் பை டெல்டா D அப்படிங்கிறது தான் வந்து ஹீட் கெப்பாசிட்டியோட ஃபார்முலா. த யூனிட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் CAL அப்படிங்கிறது கலோரி டிவைடட் பை டிகிரி செல்சியஸ். ஓகேவா? இன் SI சிஸ்டம் இட் இஸ் மெஷர்டு இன் ஜூல் கெல்வின் -1. ஸோ ஹீட் கெப்பாசிட்டியோட SI சிஸ்டத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
ஜூல் கெல்வின் -1. அதுதான் யூனிட், ஹீட் கெப்பாசிட்டிக்கு யூனிட். நெக்ஸ்ட் do you knowல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வாட்டர் has higher heat capacity than most other substance. This accounts for the use of water as common coolant. 100 gram of water can take away more heat then 100 gram of oil. அதாவது வாட்டர் அப்படிங்கிறது அதிக அளவு மற்ற சப்ஸ்டன்ஸை விடலாம் அதிகமான ஹீட் கெப்பாசிட்டி தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். வாட்டர் வந்து வாட்டரோட ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இப்போ இங்கே வந்து வாட்டருக்கும் ஆயிலுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 100 கிராம் ஆஃப் வாட்டரை வந்து ஹீட் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் ரீச் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஆயிலில் எவ்வளோ ஹீட் பண்ணுறோம். இப்போ 100 கிராம் ஆஃப் ஆயிலில் ஹீட் பண்ணுறதை விட அதிகமாக தேவைப்படும் வாட்டருக்கு அப்படிங்கிறது தான். 100 கிராம் ஆஃப் ஆயிலோட ஹீட் எனர்ஜியை விட 100 கிராம் ஆஃப் வாட்டரோட ஹீட் எனர்ஜி வந்து அதிகம். Okay ma, specific heat capacity. When the heat capacity of a substance is expressed for unit mass, it is called specific heat capacity. ஒரு particular amount இருக்கக்கூடிய ஒரு substance ஓட heat capacity தான் வந்து specific heat capacity அப்படின்றது. இது எப்படி சொல்லலாம்? Specific heat capacity of a substance is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of a substance by 1 degree Celsius or 1 Kelvin. It is denoted by the symbol C. ஓகேவா, இந்த ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 கிலோகிராம், அதாவது 1 கிலோகிராம் அளவு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் ஆர் 1 கெல்வின் ரைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய ஹீட் எனர்ஜிக்கு தான் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ இதை ஃபார்முலாவில் சொல்லணும் அப்படின்னா amount of heat energy required divided by mass into rise in temperature அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, இங்கே வந்து மாஸ் வருது. ஹீட் கெப்பாசிட்டிக்கு வந்து மாஸ் இருக்காது, மாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்பெசிபிக் அப்படின்றப்ப மாஸ் வரும். ஒரு 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே மாசு. இங்கே எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இந்த நம்ம மாசை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ அதை ஃபார்முலாவில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா C = Q divided by M into delta D. The SI unit of specific heat capacity is joule kilogram -1 Kelvin -1. kg அப்படிங்கிறது கிலோகிராம், K அப்படிங்கிறது கெல்வின். ஓகேவா, இதுதான் வந்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட SI யூனிட். நெக்ஸ்ட் calorimeter. A calorimeter is a device used to measure the amount of heat gained or lost by a substance. calorimeter அப்படிங்கிறது ஒரு டிவைஸ், ஒரு கருவி. அது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து லாஸ் பண்ணுது, எடுத்துக்குது அல்லது லாஸ் ஆகுது, அதுலேருந்து லாஸ் ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டிவைஸ் தான் வந்து calorimeter அப்படிங்கிறது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ வெசல் made up of metal like copper or aluminum which are good conductor of heat and electricity. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெசல் இருக்கும். அந்த வெசல் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸால் ஆனது, லைக் காப்பர் ஆர் அலுமினியம் போன்ற நன்கு ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸால் ஆனது இந்த வெசல் அப்படின்றது. ஓகேவா, ஏன்னா காப்பர் அலுமினியம் இந்த ரெண்டு மெட்டல் ரெண்டுமே வந்து ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டியை குட் கண்டக்டர்ஸ். ஓகேவா, நன்கு கடத்தக்கூடியது. கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி ஆறு ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. இன்சுலேட்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணாத பொருளை தான் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த மெட்டாலிக் வெசல் இஸ் கெப்ட் இன் அன் இன்சுலேட்டிங் ஜாக்கெட் டு ப்ரிவெண்ட் ஹீட் லாஸ் ஆர் டு த என்விரான்மெண்ட். இந்த மெட்டாலிக் வெசல் வந்து ஒரு இன்சுலேட்டிங் ஜாக்கெட், இன்சுலேட்டிங் அப்படிங்கிறது என்னது, வெப்பம் கடத்தாத ஒரு ஜாக்கெட்டுக்குள்ளே ப்ரிவெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா ஹீட் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கணும், வெளியில் போயிடக்கூடாது என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக. தெர் ஆர் 2 ஹோல்ஸ் இன் இட். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். அதை கவனிங்க, இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஹோல்ஸ் இருக்கும். இதுதான் வந்து இன்சுலேட்டிங் ஜாக்கெட் அப்படிங்கிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் வெசல் அப்படிங்கிறது. ஓகேவா, இது மெட்டாலிக் வெசல், இது வந்து இன்சுலேட்டிங் ஜாக்கெட். இதில் வந்து 2 ஹோல்ஸ் இருக்கும். 2 ஹோல்ஸ் இருக்கும்.
through one hole a thermometer is inserted to measure the temperature of the content. ஒன் ஹோல் மூலமாக என்ன இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தெர்மோமீட்டர் இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது இன்னொரு ஹோல், அனதர் ஹோலில் வந்து a stirrer is inserted through another hole for stirring the content in the vessel. இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட்டை வந்து ஸ்டிரர் அப்படின்னா என்னது, கலக்கிறதுக்காக, மிக்ஸ் பண்ணுறது, கலக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டிரர் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு. The vessel is filled with liquid which is heated by passing current through the heating element. இந்த வெசல் அப்படிங்கிறது வாட்டரால் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். அதை கரண்ட் பாஸ் பண்ணுறது மூலமாக இந்த வாட்டர் வந்து ஹீட் பண்ணப்படுது. Using this device, we can measure the heat capacity of the liquid in the container. இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இந்த வாட்டரோட அந்த ஹீட் கெப்பாசிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ண முடியும். அதுதான் வந்து கலோரிமீட்டர் அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு do you know என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். The world first ice calorimeter was used in the year 1782 by Antony Lavoisier and Pierre Simon Laplace அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் வந்து முதல்ல வந்து ஐஸ் கலோரிமீட்டரை வந்து 1782 யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டு டிட்டர்மைன் த ஹீட் ஜென்ரேட்டட் பை வேரியஸ் கெமிக்கல் சேஞ்சஸ். பல்வேறு கெமிக்கல் சேஞ்சஸில் வந்து அந்த ஹீட் எனர்ஜி எவ்வளோ எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் கலோரிமீட்டர் அப்படின்றத 1782 பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தெர்மோஸ்டேட். A thermostat is a device which maintain a temperature of a place or an object constant. Thermostat அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிளேஸ் ஆர் ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து தெர்மோஸ்டேட் அப்படிங்கிறது. The word thermostat is derived from two Greek word. ஒன்று என்ன அப்படின்னா தெர்மோ மீனிங் ஹீட். தெர்மோ அப்படின்னாவே ஹீட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டாட்டிக் மீன்ஸ் ஸ்டேயிங் த சேம். ஸ்டாட்டிக் அப்படின்னா நிலையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் மீனிங் இங்கே, ஸ்டேயிங் த சேம். அந்த தெர்மோ மீன்ஸ் ஹீட்டு வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறது, அதுதான் வந்து மீனிங் வருது இது எல்லாம். தெர்மோஸ்டாட் ஆர் யூஸ்டு இன் எனி டிவைஸ் ஆர் சிஸ்டம் தட் கெட்ஸ் ஹீட்டட் ஆர் கூல் டவுன் டு எ ப்ரீசெட் டெம்பரேச்சர். தெர்மோஸ்டாட் அப்படிங்கிறது இதுக்கு நிறைய டிவைஸில் எங்கே வந்து டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணுமோ அது மாதிரி இருக்கக்கூடிய நிறைய டிவைசஸில் வந்து இந்த தெர்மோஸ்டாட் வந்து பயன்படுத்தப்படுது. It turns on appliance or a circuit on or off when a particular temperature is reached. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அப்ளையன்ஸையோ அல்லது ஒரு சர்க்கியூட்டையோ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரை ரீச் ஆன உடனே இதை ஆன் பண்ணிவிடும் அல்லது ஆஃப் பண்ணிவிடும். அது மாதிரி கண்டிஷனில் வச்சுக்கக்கூடியது இந்த தெர்மோஸ்டாட்டோட ஃபங்க்ஷன். டிவைசஸ் which use thermostat include building heater, central heater in a room, air conditioner, water heater as well as kitchen equipments including oven and refrigerator. இங்கெல்லாமே வந்து இந்த தெர்மோஸ்டாட் வந்து பயன்படுத்தப்படுது. Sometimes a thermostat functions both as a sensor and the controller of a thermal system. அந்த ஹீட் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடங்களையும் சில நேரங்களில் பயன்படுது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் வந்து சென்சாராகவும் பயன்படுது. நெக்ஸ்ட்டு தெர்மோஃப்ளாஸ்க். அதை வந்து வேக்யூம் ஃப்ளாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். The thermoflask is an insulating storage vessel that keeps its constant hotter or cooler than the surrounding for a longer time. அது ஃப்ளாஸ்க்கு நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன அப்படின்னா ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டோரேஜ் வெசல். அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை வந்து வெளியிலே போக விடாது. அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடியது உள்ளே அலோவ் பண்ணாது. அது மாதிரி கீப் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து தெர்மோஸ் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இட் இஸ் ப்ரைமரிலி மீன் டு எக்ஸ்சேஞ்ச் த ஸ்டோரேஜ் பீரியட் ஆஃப் எ லிக்விட் பை மெயின்டைனிங் எ யூனிஃபார்ம் டெம்பரேச்சர் அண்ட் அவாய்டிங் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கெட்டிங் எ பேட் டேஸ்ட். அதனுடைய டேஸ்ட்டும் என்னவாகாது, பேட் ஆகாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த லிக்விடு எவ்வளோ அமௌண்ட் வாட்டரையோ அல்லது எதை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அதனுடைய டெம்பரேச்சரை வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடியது தான் வந்து இதனோட முக்கியமான விஷயமே. ஸோ டூ யூ நோவில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். The vacuum flask was invented by Scottish scientist Sir James Dewar in 1892. இந்த வேக்யூம் ஃப்ளாஸ்கை வந்து இன்வென்ட் பண்ணது யார் அப்படின்னா ஸ்காட்டிஷ் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்து சயின்டிஸ்ட் சர் ஜேம்ஸ் டிவார்
in 1892. In his honor, it is called as Diwar flask. அவரை மரியாதை செலுத்துறதன் விதமாக அந்த ஃப்ளாஸ்கை வந்து திவார் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் திவார் பாட்டில் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. இப்போ இந்த ஒர்க்கிங் மெத்தட் என்ன, இந்த தெர்மோ ஃப்ளாஸ்கோட ஒர்க்கிங் மெத்தட் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்கிங் ஆஃப் தெர்மோஸ் ஃப்ளாஸ்க். A thermos flask has double walls, 2 walls இருக்கும், which are evacuated. ஒன்னோட ஒன்று தனித்தனியாக இருக்கும். இட் இஸ் சில்வர்டு ஆன் த இன்சைடு. இந்த உள்ளே இருக்கு இல்லையா, இந்த பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், இன்சைடில் இருக்கு இல்லையா, இது வந்து சில்வர்டு வால். இதுதான் வந்து சில்வர்டு வால். இது ஃபர்ஸ்ட் வால். இந்த செகண்ட் ஒன்றா இருக்குது பாருங்கள், இது வந்து இன்னொரு வால். இது வந்து பிளாஸ்டிக், இது பிளாஸ்டிக் வால், இது வந்து சில்வர்டு வால். The vacuum between the 2 walls prevent heat being transferred from the inside to the outside by conduction and convection. இது 2 வால்ஸுக்கும் இடையில வேக்யூமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்யூடோட ஹீட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாமல், கன்வெக்ஷன் ஆர் கண்டக்ஷன், இது 2 மூலமாகவும் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் தடுக்கிறதுக்காக, ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இங்கே வேக்யூமாக இருக்கும். With very little air between the walls, there is almost no transfer of heat from the inner wall to the outer wall or vice versa. அதாவது அந்த வேக்யூம்குள்ளே வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஏர் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இன்னர் வால்லேருந்து அவுட்டர் வால்க்கும், அவுட்டர் வால்லேருந்து இன்னர் வால்க்கும் வந்து ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்காக. கண்டக்ஷன் கேன் ஒன்லி அக்கர் அட் த பாயிண்ட்ஸ் வேர் த 2 வால்ஸ் மீட். கண்டக்ஷன் எப்போ நிகழும் அப்படின்னா 2 வாலும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த கண்டக்ஷன் அப்படிங்கிறது நிகழும். அது எங்கே இருக்குது அப்படின்னா அட் த டாப் ஆஃப் த பாட்டில் அண்ட் த்ரோ அன் இன்சுலேட்டர் சப்போர்ட் அட் த பாட்டம். அந்த டாப் ஆஃப் த பாட்டில் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 2 வால்ஸும் மீட் பண்ணும். அங்கே வந்து கண்டக்ஷன் மூலமாக ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இன்னொன்று வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த இன்சுலேட்டட் சப்போர்ட், அந்த பாட்டமில் இருக்கும் பாருங்கள், இதுதான் வந்து இன்சுலேட்டட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பாட்டமில் இருக்கும். ஸோ இங்கே மேலே வந்து 2 வால்ஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த டாப்பு, 2 வால்ஸும் மீட் பண்ணக்கூடிய இந்த டாப்பு, அடுத்து கீழே இருக்கு இல்லையா அந்த பட்டன் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், இன்சுலேட்டிங் சப்போர்ட் அப்படின்றது. இதன் மூலமாக தான் அது கண்டக்ஷன் மூலமாக என்ன பண்ண முடியும், ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இந்த 2 இடங்களில் மட்டும்தான். The silvered walls reflect radiated heat back to the liquid in the bottle. அந்த சில்வர்டு வால் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் மூலமாக ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆனிச்சுனாலும் அதை திரும்ப அந்த லிக்விடுக்குள்ளேயே, அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்விடுக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடியது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது அந்த சில்வர்டு வால். அதனால் அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய அந்த லிக்விடோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா, இதோட இந்த லெசன்ஸ் நமக்கு ஃபினிஷ் ஆகுது. இதுக்கப்புறம் நாளைக்கு உங்களுக்கு இந்த லெசனுக்கான எவாலுவேஷன்ஸ் வந்து நான் ரைட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ.